வணக்கம் உறவுகளே. இலங்கை சிறைச்சாலை வரலாற்றிலேயே மிகப்பெரிய வன்முறை சம்பவங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் அதிர்ச்சி சம்பவம் தற்போது நாட்டையே உலுக்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று ஆரம்பமான கைதிகள் மோதல் இன்று வரை நீடித்து பல உயிர்களை காவு வாங்கியுள்ளது. ஆரம்பத்தில் சிலர் மட்டுமே உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழப்பின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது. என்ன நடந்தது? ஏன் இந்த மோதல் ஏற்பட்டது? தற்போதைய நிலைமை என்ன என்ற முழு விவரங்களையும் காணொலியில் பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று ஆரம்பமான கைதிகள் மோதல் இன்று நாட்டையே உலுக்கும் மிகப்பெரிய வன்முறை சம்பவமாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் சாதாரண தகராறாக தொடங்கிய இந்த மோதல் சில மணி நேரங்களிலேயே பல உயிர்களை காவு வாங்கியுள்ளது. சிறைச்சாலை வரலாற்றில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற மிக கொடூரமான சம்பவங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. நேற்று மதிய நேரத்தில் சிறைச்சாலைக்குள் இருந்த 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாக்குவாதம் சில நிமிடங்களிலேயே கைதிகளுக்கு இடையேயான மோதலாக வெடித்தது. ஆரம்ப விசாரணைகளில் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பான ஆதிக்க போட்டி, ரிமாண்ட் கைதிகள் மற்றும் தண்டனை அனுபவித்து வந்த கைதிகள் இடையேயான நீண்டகால பதற்றம் ஆகியவை இந்த மோதலுக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக இறுதி காரணம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மோதல் ஆரம்பித்த உடனே சிறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றாலும் கைதிகள் பல பிரிவுகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் பலர் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு வரை வெளியான தகவலின்படி 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் பலர் நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு வைத்தியசாலைகளுக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். கடுமையாக காயமடைந்த சிலருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக கருதப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் சிறைச்சாலைக்குள் வன்முறை வெடித்தது. இதனால் நிலைமை மேலும் மோசமடைந்து சிறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்தனர். சிறைச்சாலையை சுற்றி பலத்த பாதுகாப்பும் ஏற்பாடுகளும் செய்திருந்தனர். சமீபத்திய தகவலின்படி தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் சுமார் 10 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மேலும் பலருக்கு அவசர அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த மோதலுக்கான சரியான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் சிறைக்குள் இயங்கி வந்ததாக கூறப்படும் போதைப்பொருள் வலையமைப்பு, கைதிகள் குழுக்களுக்கிடையேயான ஆதிக்க போட்டி மற்றும் நீண்டகால உள்பகை ஆகியவை முக்கிய காரணங்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக விசேட விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சிறைச்சாலைகள் நீண்ட காலமாக அதிக நெரிசல், போதிய வசதியின்மை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் போன்ற பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றன. அந்த சூழ்நிலையும் இவ்வாறான வன்முறை சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் காரணிகளில் ஒன்றாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் பதற்றம் இன்னும் முழுமையாக தணியவில்லை. உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமா? இந்த வன்முறையின் உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த வன்முறை இலங்கை முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிறைக்குள் பாதுகாப்பு, நிர்வாகம் மற்றும் கைதிகள் மேலாண்மை குறித்து பல கேள்விகளை இந்த சம்பவம் எழுப்பியுள்ளது. விசாரணையின் இறுதி அறிக்கையில் உண்மையான காரணம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை வெளியாகும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மட்டுமே நம்புவது அவசியம். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.